நாள் கோரிக்கை. யாரெல்லாம் எதற்கெல்லாம் கேட்ட அந்த இடத்தை நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு நம்முடைய அமைச்சரிடத்திலே சொல்லி இன்றைக்கு பள்ளியை எப்படியும் தரம் உயர்த்தி தருவேன் என்று சொல்லி அதை மிக மிக வேகமாக விரைவாக நம்முடைய உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் தரம் உயர்த்தி தந்திருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் தரம் உயர்த்தி இருக்கோம்னா வெறும் பேரளவுல உயர்நிலை பள்ளியை அழிச்சிட்டு மேல்நிலை பள்ளின்னு போடல. இந்த பள்ளிக்கு தேவையான ஒரு 10 டீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நாம இந்த பள்ளிக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து தருவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இங்க அண்ணன் சொன்னது மாதிரி விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய செல்வம் எது என்று சொன்னா அது கல்விதான். அதனாலதான் அந்த 7 ஏக்கர் 70 கோடி என்ன 700 கோடியாக இருந்தாலும் சரி, அது என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுது என்று சொன்னால் அதை அரசாங்கம் எடுத்து நடத்தும் என்கின்ற ஒரு நிலையை இந்த பகுதியை சார்ந்திருக்கிறீர்களா பெற்றிருக்கிறீர்கள். வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் இந்த பகுதியில் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலராக உயர்ந்து அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்திற்கான ஒரு அமைச்சராக உயர்ந்திருக்கிறார் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள். அது போன்று பல தலைவர்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த பள்ளியிலிருந்து வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.